ஆமீன், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. ஒண்ணு கடவுளை நேசிக்கணும், இல்லாட்டி பணத்தை நேசிக்கணும். பணத்தை நேசிப்பவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவை நேசிக்கிறவர்கள் பணத்தை என்ன மாட்டாங்க, அவங்க நேசிக்க மாட்டாங்க, பயன்படுத்துவார்களை தவிர நேசிக்க மாட்டாங்க ஆக்சுவலா. அப்ப பாரு, நம்மளும் அனுதினமும் இயேசுவை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். திருப்பலியின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, 7 வகையான திருவருட்சாதனங்கள் வழியாக, இப்படி பல வழிகள்ல ஆண்டு நம்மோடு என்ன பண்ணிக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்குள் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறதா? அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்க பவுலியர்லாம் பாருங்க, ஒரே ஒரு முறை தமஸ்குக்கு போற வழியில ஆண்டரை சந்திச்சார். அவங்க வாழ்க்கையை பாருங்க, தலைகீழா மாறிடுச்சு. ஏதோ ஒரு சகோதரி கேட்டாங்க, பிரதர் எப்படி பிரதர், நம்ம நிறைய இறை வார்த்தை கேட்கிறோம், நிறைய தியானங்கள் அச்சதி கூட்டங்கள்லாம் போறோம், ஆனா அவ்வளவு மாற்றம் இல்லை. ஆனா பவுலடியார்லாம் பாருங்க, ஒரே முறைதான் ஆண்டரை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையை பாருங்க, இயேசு இயேசு இயேசுன்னு பைத்தியமா அலைஞ்சாரு. அப்படி இயேசுக்காக வாழ்ந்தார். எப்படி அவருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? அதுதான் 360 டிகிரி அபவுட் டர்ன் எடுக்கிறது. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, ரைட் அபவுட் டர்ன், ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன் சொல்லி ஸ்கவுட்ல சொல்லி தருவாங்க. அது மாதிரி அபவுட் டர்ன்னா முற்றிலும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தவர் அப்படியே 360 டிகிரி எடுத்து என்ன பண்றாரு, அப்படியே இயேசுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாரு, திரும்பிட்டார். நம்ம பாதி அளவு 90 டிகிரி 180 டிகிரின்னு சொல்லி பாதி பாதியா வர்றதுனால முழுமையான மனமாற்றத்துக்குள்ள வர முடியல. ஆனா அவர்லாம் பாருங்க, முழுமையாக மனமாற்றம் அடைந்தார். இப்ப நம்ம இயேசுவை நம்ம டெய்லி சந்திக்கிறோம், நம்ம டெய்லி திருப்பலிக்கு போறோம், டெய்லி பைபிள் படிக்கிறோம், டெய்லி அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அவரை போல நாம் மாற வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, ஆனா டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன், பூசைக்கு போயிட்டு இருக்கேன், எல்லாம் ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் விரும்புவதும் மாற்றம், மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் திருப்பலி, இறை வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், 7 வகையான திருவருட்சாதனங்கள், அன்னை மரியாள், புனிதர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது முக்கியமான நோக்கமே நாம் அவரை போல மாறுவதற்காக. திருச்சபை என்பது கிறிஸ்துவை சந்திப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டிகளாகி நம்ம என்ன பண்ணணும், உருமாற்றக்கூடிய இடம். அங்க நம்ம வரும்போது இன்னும் எப்படி பரிசுத்தமா வாழலாம், இன்னும் எப்படி மனம் மாறலாம், அந்த நோக்கத்தோட வரணும். இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி அந்த உலகத்தை ஆதாயமாக்கக்கூடிய நோக்கத்தோடு வரக்கூடாது. அதுதான் ஒரு ஊழியர் அருமையா சொல்லுவார், இங்க சர்ச்சுக்கு வர்றவங்க பணம் காசு நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு வரக்கூடாது. அது வரணும்னா அம்பானிட்ட போங்க, அங்க போய் என்ன பண்ணுவாங்க, எப்படி பணத்தை எப்படி நிறைய சம்பாதிக்கலாம், எப்படி செல்வர் ஆகலாம், எப்படி கோடீஸ்வரன் ஆகலாம், அங்க அவங்கள்ட்ட போனா சொல்லி தருவாங்க. இங்க நம்ம எதுக்கு வரணும், இன்னும் எப்படி பரிசுத்தமாகலாம், அவருடைய வருகையில எப்படி நம்ம சந்திக்கலாம், அவருடைய வருகையில நம்ம என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்படணும், அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அதற்கு தயாரிக்கக்கூடிய இடம் தான் இந்த திருச்சபை அப்படிங்கிறது. அந்த நோக்கத்தோட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டரை சந்திக்க வர வேண்டும். அப்ப நான் 10 வருஷமா 20 வருஷமா நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இன்னும் இந்த கோபத்தை மேற்கொள்ளல, எரிச்சலை மேற்கொள்ள முடியல. இந்த பண ஆசை, உலக ஆசை, கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, பகைமை, விரோதம், கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, ஜாதியை விட்டுவிட முடியல, சினிமாவை விட்டுவிட முடியல, சீரியலை விட்டுவிட முடியல. அந்த ஆவிக்குரிய கவலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பாவ சங்கீதம் போயிட்டு மறுபடியும் அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேனே, விழுந்த பாவத்திலே மீண்டும் மீண்டும் நான் விழுந்துகிட்டு இருக்கிறேனே, அந்த கவலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய கவலை, கடவுளுக்கு ஏற்ற கவலை. அதுதான், அது நமக்கு மனமாற்றத்தை தந்து பரலோகத்துக்கு இட்டு செல்லும். இந்த உலக போக்கிலான கவலை, எனக்கு வீடு இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, வேலை இல்லையே, இதெல்லாம் கிறிஸ்துவை அறியாத பிறையினத்தார் வச்சு கொண்டிருக்கக்கூடிய கவலை. இதே கவலை நமக்கு இருந்தது என்றால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. 7 மணிக்கு என் வீட்லயே உட்காந்து சீரியல பார்த்துட்டு இருக்கேன், என் பக்கத்து வீட்டுல பிறையினத்தார் அவங்களும் அதே சீரியல பாக்குறாங்க. இப்போ எனக்கு அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். மத்தேயு 5:13 நாம் படிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். நம்முடைய ஆன்மாவில் எந்த விதமான இருளும் இருக்கவே கூடாது. அப்ப நமக்கு இருக்க வேண்டியது ஆவிக்குரிய கவலை இருக்கணும். என்னால இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியலையே, என்னால இன்னும் இந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியலையே, இயேசுவை போல என்னால வாழ முடியலையே. இதுதான் அந்த ஆவிக்குரிய கவலை அப்படிங்கிறது. இது நமக்குள்ளாக இருக்கும்போது
நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த வசனத்தை நாம் படிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். உலக கவலை நமக்கு இருக்க வேண்டியது, ஆவிக்குரிய கவலை நமக்கு இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் முந்தி இந்து வாழ்ந்து கிறிஸ்டினா மாறின சமயத்துல பாவ சங்கீதத்தை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே எனக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் பாவ சங்கீதத்தை போய் செய்யறேன், ஆனா அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யறேனே அப்படின்னு எனக்குள்ள பயங்கரமான வருத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, இப்பதான் நான் பாவ சங்கீதத்தை போய் செஞ்சுட்டு வரேன், ஆனாலும் அதுல இருந்து விடுதலை பெறாம இன்னும் என்ன பண்றேன், மறுபடியும் அதே பாவத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு எனக்குள்ள ஒரு மன வருத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே, இந்த பாவத்தால தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, பாவத்தை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணும். விக்டரி ஓவர் சின், அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம். இன்னும் நான் பாவத்துல அறிக்கையிட்டதை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை பத்தி கவலை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது நமக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும். அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், விண்ணகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதைத்தான் பைபிள்ல நம்ம படிக்கிறோம். அப்ப மகதல மரியாள் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தை அவங்க உள்ளத்துல ஆழமா பதிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பாவத்தை அவங்க செய்யவே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த விட்டு வந்த பாவத்தை மீண்டும் செய்யவே கிடையாது. அப்ப ஏன் நாம் மீண்டும் மீண்டும் செய்த பாவத்தை செய்கிறோம் என்றால், நாம் பாவ சங்கீதனம் செய்யும்போது ஒரு தீர்மானம் எடுக்காம செய்யறது. ஏதோ ஏனோ தானோ, பேருக்கு கடமைக்கு 10ஓட 11 அத்தோட நான் ஒன்னு சொல்லி அப்படி போகும்போது நமக்குள்ள உள்ளார்ந்த மனமாற்றம் எதுவும் ஏற்படாது. பாவத்திற்காக அழுது புலம்பி மன்றாடி நம்ம என்ன பண்ணணும், பாவரிக்கை செய்யணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கல்கத்தால இருந்த சமயத்துல அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாவ சங்கீதனம் செய்ய போறேன். 10 கட்டளைகளுக்கு எதிரான எல்லா பாவத்தையும் செய்த பாவியாக இருந்தேன். ஒவ்வொரு பாவத்தையா குருவான்கிட்ட சொல்லி 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 ஏறத்தாழ ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா அழுது 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 அந்த பாவ சங்கீதனம் செஞ்சேன். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மடையை திறந்த வெள்ளம் போல மகிழ்ச்சி, சமாதானம் எனக்குள்ளாக வந்துச்சு. அதுதான் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது. ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள், அப்போது அவன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். திருப்பாடல் 37:4 நாம் படிக்கிறோம். கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம நாடணும். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் நாட வேண்டும். உலகம் தரக்கூடிய சிற்றின்பத்தை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். பேரின்ப கடவுளாகிய அவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணணும், நாடணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 4 நாம் படிக்கிறோம். இறுதி நாட்களில் மக்களின் போக்கு எப்படி இருக்கும், கடைசி காலத்துல மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு பவுல் சொல்லியிருக்கார். இறுதி நாட்கள்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தன்னலவாதிகளா இருப்பாங்க, அன்பு அற்றவர்களாக இருப்பாங்க, பிடிவாதம் உள்ளவங்களாக இருப்பாங்க, இப்படி பல லிஸ்ட் போட்டிருப்பார். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகமாக விரும்புவார்கள். அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆக்சுவலா ஏசப்பாவை நேசிப்பதை விட பாருங்க, பைபிள் படிக்கிறதுல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா பாருங்க மொபைல்ல பாருங்க மணிக்கணக்கா என்ன பண்றாங்க, செலவிடுறாங்க. கிரிக்கெட் பாக்குறதுக்கு பாருங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிரிக்கெட் என்ன பண்றாங்க, விடாம உட்காந்து பாக்குறாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்னு. ஏன் அதே ஆர்வம் ஆண்டரை தேடுவதில் வரமாட்டேங்குது? 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு, அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அதுல ஈடுபாடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்வம் இல்லை. ஆனா உலகப்பிரகாரமான காரியம், போய் சாப்பிட்றதா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதா, அதுல இன்ட்ரெஸ்ட், கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதா இன்ட்ரெஸ்ட், போய் புடவை நகை வாங்குறது, ஷாப்பிங் போறதா, அதுல அவ்வளவு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். ஆனா பிரேயர்னு வந்தா, ஆண்டுடைய காரியம்னு வந்தா ஒரே என்ன பண்றது, ஒரு டைம் பாக்குறது, ஒரே இவ்வளவு நேரமா என்ன பண்றது, கேள்வி கேட்பது. அப்ப ஆண்டுக்குரிய காரியத்துக்கு நம்ம முதலிடம் தரணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எரேமியா 48:10 நாம் படிக்கிறோம், ஆண்டவருடைய அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன். அந்த வசனத்தை நாம் படிப்போம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 48:10. ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன், குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே.
ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய அலுவலை அக்கறை இல்லாம செய்யறது, ஏனோதானு செய்யறது, உலக காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தர்றது. ஆனா கடவுள் காரியம்னு வரும்போது என்ன பண்றது? அப்படியே அசால்ட்டா இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல வந்து சொல்றாங்க, பிள்ளைகளை வந்து கரெக்டா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடணும், அதுக்கு மேல வந்தா என்ன பண்ணுவோம், கேட்லயே நிப்பாட்டிடுவோம்னு அங்க ஹெச்எம் சொன்னாங்கன்னா என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, முன்னாடியே கூட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. முன்னாடியே ஸ்கூல்ல போய் பிள்ளைகளை விட்டுறாங்க. ஆனா அதே இது சர்ச்சுக்கு வரும்போது 8 மணி பூசை அப்படின்னா அப்படியே என்ன பண்றது, ரொம்ப அப்படியே 8:15 8:30 என்ன பண்றது, அசால்ட்டா வர்றது. அங்க மனிதர்களுக்கு பயப்படுறாங்க, ஆனா யாருக்கு இங்க பயப்படல, கடவுளுக்கு பயப்படுவதில்லை. அந்த இறை அச்சம் இருந்தது என்றால் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வந்து 8 மணி பூசினா அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் முன்னாடி போய் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டுகிட்ட பேசணும், அவரோட என்ன மனம் விட்டு பேசணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுப்பார்கள். அப்ப மகதல மரியாதை போல நாம் என்ன பண்றது, விட்ட பாவத்தை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் வந்து சொல்லுவார், நாய் தன் கக்கினதை மீண்டும் திரும்ப செல்லும். அதே மாதிரி பன்றியை என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் மீண்டும் என்ன பண்ணுமா, சேற்றுக்கு தான் போய் அது புரளும் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 நம்ம படிக்கிறோம். அது எதுக்கு சொல்லிக்கிறேன்னா, செஞ்ச பாவத்தை மீண்டும் மீண்டும் அதையே செய்யறது. ஆக்சுவலா வந்து அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். அப்ப மகதல மரியாதை போல நாம் அந்த பாவத்தை மீண்டும் நாம் செய்யக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்போது, மகதல மரியாள் அனைத்திற்கும் மேலாக இயேசுவை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தார். ஒரு காலத்துல பணத்தை, பாவத்தை நேசித்துட்டு இருந்த, உலகத்தை நேசித்துக் கொண்டிருந்த மகதல மரியாள் இன்னைக்கு இயேசுவை நேசிப்பவராக மாறிவிட்டார். பரிசேயர் வீட்டுல ஏசப்பா இருக்கிறான்னு தெரிஞ்சவனே என்ன பண்றாங்க, அந்த வெளியேற பெற்ற அவங்க ரொம்ப காஸ்ட்லியான நறுமணத்தை, அந்த பெர்ஃப்யூம் என்ன பண்றாங்க, கொண்டு வர்றாங்க. ஏசப்பாவுடைய காலடியில் என்ன பண்றாங்க, அதை பூசி தன்னுடைய கண்ணீரால நனைச்சு கூந்தலால தொடச்சு அவ்வளவு ஒரு அன்பை என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. நீங்க மாத்திரம் அன்னைக்கு என்னை சந்திக்காம இருந்தா அன்னைக்கு எல்லாரும் என்னை கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆண்டவரே, என் உயிரை நீங்க கொடுத்து காப்பாத்தி இருக்கிறீங்க, எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்க ஆண்டவர், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணமே நீங்க தான். அந்த நன்றி உணர்வோடு என்ன பண்றாங்க, ஏசப்பாட்ட வர்றாங்க. இனி நான் வாழ்றது உங்களுக்காக மட்டும்தான் ஆண்டவரே, நான் வாழ்வேன். இதே மாதிரி இதே மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். எத்தனையோ நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் கொரோனால இறந்துட்டாங்க. நம்மளை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார். இந்த 2025 எத்தனையோ பேர் காண முடியல, நமக்கெல்லாம் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கூட்டி கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு நோக்கம்தான், என் பிள்ளை இப்ப இந்த வருஷமாவது கனி கொடுப்பான். ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த காய்க்காத அத்தி மரத்தை பத்தி சொல்லும் போது லூக்கா 19ஆம் அதிகாரம் அதுல 6-9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தோட்ட உரிமைக்காரர் வந்து பாக்குறாரு, என்ன இந்த அத்தி மரத்தை வச்சு இவ்வளவு வருஷமாச்சு இன்னும் கனி கொடுக்க மாட்டேங்குது, இடத்தை அடைச்சிட்டு இருக்குது, பேசாம வெட்டிடலாம்னு சொல்லும் போது அந்த தோட்டக்காரர் போய் சொல்லுவாரு, ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன், இந்த மரத்தை சுத்தி நல்லா கொத்தி எரு போட்டு என்ன பண்றேன், நல்லா பராமரிக்கிறேன், அதுக்கு அடுத்த ஆண்டு கனி தந்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி விடலாம். அப்ப தந்தையின் வலது பக்கத்திலிருந்து நமக்காக இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, ஏசப்பா பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த 2025 கனி தந்துருவாங்க, 2025 என்னை போல மாறிடுவாங்க, அன்புள்ளவர்களாக, இரக்கம் மிகுந்தவர்களாக, சாந்தம் மிகுந்தவர்களாக மாறிடுவாங்க, சண்டை போட மாட்டாங்க, வெறுப்பு காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன பண்ண, நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப we should not take advantage of that. நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதை உணர்ந்தவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், அவரை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாழ்க்கையை நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காலத்துல உலகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தோம், உலகம் தரக்கூடிய சிற்றின்பம், அதுக்கு நம்ம அடிமையா இருந்தோம். இயேசுவை அறியாத சமயத்துல அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம். பணம், காசு, சொத்து பத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, இப்படி என்ன பண்ண, உலகத்துக்குரிய காரியங்கள் அதிக நாட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்ப மகதல மரியாளை போல இந்த வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஐ ஷுட் லிவ் ஃபார் ஜீசஸ், நான் இயேசுக்காகத்தான் வாழணும். யாரு, எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்துல ஏசப்பா எனக்காகத்தான் மரித்தார் அப்படின்னு ரியலைஸ் பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏசப்பா உலகத்துல 800 கோடி மக்கள் எல்லாருக்காகவும் இறந்தார். ஆனா அதே சமயம் அதை தனிப்பட்ட
தனிப்பட்ட விதத்துல என்னுடைய பாவத்திற்காகத்தான் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவம் தான் ஏசப்பாவை சிலுவையில் அறைய வச்சதுன்னு யார் ரியலைஸ் பண்றாங்களோ அவர்கள் ஞானவான்கள். அந்த அருமையான வசனத்தை பார்ப்போம். நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை யாருக்கு தான் வாழணும்? ஏசப்பாவுக்கு தான் வாழணும். ரொம்ப அருமையான ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15. என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இருந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான வசனம் பாருங்க. வாழ்வோர் இனி தங்களுக்காக வாழாமல், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மை நாமே அலசி ஆராய்ச்சி பார்ப்போம். இந்த வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எந்த நோக்கத்துக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை படைச்சார்? நாம் அவருக்காக வாழ்கிறோமா? அவருக்காக வாழ்றோம் அப்படின்னா யாரும் நம்மளை தூண்ட தேவையில்லை. இன்னைக்கு 8:30 பிரேயருக்கு வாங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு பூசைக்கு போகணும், இன்னைக்கு பைபிள் படிக்கணும், இன்னைக்கு ஊழியம் செய்யணும், யாரும் தூண்ட தேவையே கிடையாது. நம்மளா என்ன பண்ணுவோம்? நமக்குள்ளாகவே அந்த தாகம் வந்துடும். ஆக்சுவலா ஏசப்பாவை தேடணும், அவருக்காக வாழணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற தாகம் நமக்குள்ளாக வந்துடும். இல்ல இன்னும் மத்தவங்க தூண்டி 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 செஞ்சுட்டு இருக்கோம். ஜெபத்துக்கு வரணும், பிரேயருக்கு வரணும், இது செய்யணும் அது செய்யணும் சொல்லி, அங்க தியானத்துக்கு போன்னு சொல்லி மத்தவங்க தூண்டி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இன்னும் இயேசுவினுடைய அன்புக்குள்ளாக வரவில்லை என்று அர்த்தம். அப்ப மகதல மரியாதை போல நாமும் என்ன பண்ணணும்? இயேசுவை நாம் அதிகமாக நேசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்வார், நீ என்னை மிகுதியாக அன்பு கூர்ந்ததால் உன்னுடைய மிகுதியான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. குறைவாக அன்பு கூறுவோர் குறைவாக மன்னிப்பு பெறுவார்கள். நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு காலத்துல இயேசுவை நேசிப்பதற்கு பதிலாக, இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக உலகத்தை நேசித்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை நாம் அதிகமாக நேசிக்கணும். நம்ம நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த தாளந்து அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இதுதான் நாம் செஞ்ச பாவத்துக்கு நம்ம என்ன பண்றது? பரிகாரம். பாருக் 4ஆம் அதிகாரம் 28 நாம் படிக்கிறோம். முன்பு என்னை விட்டு அகன்று செல்வதில் முனைப்புடன் இருந்தீர்கள், இப்போது அதைவிட பல மடங்கு ஆர்வத்தோடு என்னை தேடி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு காலத்துல என்னை அறியாத இருக்கு, இந்த காலத்துல என்னை விட்டு அகன்று போவதுன்னு என்ன பண்ணீங்க? ஆர்வம் காட்டினீங்க. இப்ப என்னுடைய அன்பை சுவைத்து விட்டீர்கள், இறை வார்த்தையுடைய மகத்துவத்தை சுவைச்சு விட்டீங்க, இப்ப அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு என்னை தேடி வாங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சகோதரி இந்த மாதிரி அவங்களுடைய சாட்சியை சொன்னாங்க. அவங்க சர்ச்சில் ஆண்டவருடைய காரியத்துல பயங்கர ஆர்வமா செயல்படுவாங்க. அவங்கள்ட்ட கேட்குறது, எப்படிங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு? எப்படி இவ்வளவு ஆண்டவருக்காக இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீங்களே, ஏசப்பாவை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களே, எப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒரு காலத்துல சினிமா பைத்தியமா இருந்தேன் பிரதர். சிவாஜி கணேசன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எழுத்து போடுறதுக்கு முன்னாடி நான் போய் பார்க்கணும், அப்படி பைத்தியமா இருந்துகிட்டு இருந்தேன். எப்ப ஒரு ஜெப கூடுதியில போய் நான் இறை வார்த்தை கேட்டேனோ அப்ப இயேசுனுடைய அன்பை சுவைச்சு அன்னையில இருந்து சினிமா பார்க்கறதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப இயேசுவை நான் தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காலத்துல சினிமா பார்க்கறதுக்கு என்ன பண்ணேன்? சினிமா 10 மணிக்கு போடுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? போய் லைன்ல நிற்பேன். எழுத்து போடுறதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு தீவிரமா இருந்தேன். இப்ப ஆண்டர் என்ன பண்றேன்? ஆண்டுடைய அன்பை சுவைச்சதுனால ஆண்டருக்குரிய காரியத்தை அதை விட பல மடங்கு என்ன பண்ணணும்? ஆர்வத்தோடு செய்யணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி அவரை நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக மகதல மரியாள்கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம், அவர்கள் ஊழியம் செய்பவராக மாறிவிட்டார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். அந்த எருசலேமில் வாழ்ந்த பெண்கள், மகதல மரியாள் மற்ற பெண்கள் எல்லாம் எப்படி பண்ணாங்க? தங்களுடைய உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். பாத்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கான அடையாளம். நாம் கேட்பவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்க வேண்டும். அன்பு செய்யணும், அறிவிக்கணும், அறிவிப்பவர்களாக நம்ம மாறணும். நிறைய இறைவார்த்தை நம்ம கேட்கிறோம், அதை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அறிவிப்பவர்களாக நம்ம மாறணும். மற்றவங்கள்ட்ட போய் இயேசுவை சொல்லணும், நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று பவுலியார் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9:16 நம்ம படிக்கிறோம். அப்ப இறை வார்த்தையை அறிவிப்பவராக மாறிட்டாங்க. எப்படி பாருங்க, படிப்படியா ஸ்டேஜ் மாறுது. ஃபர்ஸ்ட் பாவத்தை விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இயேசுடைய பாதத்தை தேடி வர்றாங்க. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து
ஓயாமல் முத்தம் செய்கின்றேன், ஓயாமல் முத்தம் செய்கின்றேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஓயாம ஏசப்பாவுடைய காலடி என்ன பண்றாங்க, முத்தம் செய்கிறார். அந்த அளவுக்கு இயேசு நேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இயேசுடைய சீடத்தியாக மாறுகிறார். பக்தர்கள் அப்படிங்கிற சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பத்தி என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பார்கள். அந்த இறை பணி செய்பவர்களா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாறிட்டாங்க. இதுதான் அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. நம்ம ஆண்டருக்கு பிடிக்காத காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்மாற்றம் ஆண்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது பின்வாங்கி சென்றால் நான் அவரில் மகிழ்ச்சியுறேன் என்கிறார் ஆண்டவர். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணும். முன்வைத்த காலை நாம் பின் வைக்கவே கூடாது. கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கின்றவர் இறை ஆட்சிக்குள் நுழைய தகுதியற்றவர் என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, தமிழ்மன்ற உடைமைகளை வச்சு ஆண்டருக்கு என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்தார்கள். இப்ப கடவுள் நமக்கு நிறைய உடைமைகள் ஆண்டர் கொடுத்திருக்காரு. நம்முடைய வீடு, நம்முடைய பணம், நம்முடைய வாகனம், இப்படி பல பொருட்கள் என்று நிறைய கொடுத்திருக்கார். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அவருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். ஒரு வீட்டை ஆண்டர் கொடுத்திருக்காருன்னு வச்சுங்க, அந்த வீட்டுல பொழுதன்னைக்கும் சினிமாவும் சீரியலும் அரட்டையும் புறணி இருந்ததுன்னு வச்சுங்க, ஆண்டர் துக்கப்படுவார். ஏன்டா இவனுக்கு இந்த வீட்டை கொடுத்தேன், வேற யாருக்காவது கொடுத்திருந்தா அவன் என்ன பண்ணிப்பான், அங்க துதியும் ஆராதனையும் அங்க ஜெபமும் நடந்திருக்குமே, இவன்கிட்ட கொடுத்ததுக்கு என்ன பண்ணான், இவன் பொழுதன்னைக்கு என்ன பண்றான், இப்படி உலகப்பிராரமா நேரத்தை வீடிச்சிட்டு இருக்கிறானே. அப்ப ஆண்டர் நம்ம கொடுத்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணோம், அவருக்காக நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்த வேண்டும். பயனுள்ள பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். பைபிள்ல ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்வார், பயனற்ற பணியாளனை இந்த இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். மத்தேயு 25:29 நம்ம படிக்கிறோம். We have to be a useful vessel in the hands of Lord. அவர் ஆண்டுடைய கரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், பயனுள்ள பணியாளர்களாக நம்ம இருக்கணும். என்னால ஏசப்பாவுக்கு என்ன பிரயோஜனம், அதை நம்ம யோசித்து கேள்வி கேட்டு பார்க்கணும். என் பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் எனக்கு பெருமை என்று நான் ஸ்கூல்ல படிக்கும்போது போட்டிருப்பாங்க. திண்டுக்கல்ல MSP ஸ்கூல்ல படிச்சேன். அங்க பெருசா போட்டிருப்பாங்க, என்னுடைய பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் என் பள்ளிக்கு பெருமை. அதேதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் என் இயேசுவால் எனக்கு பெருமை, என்னால் இயேசுவுக்கு பெருமை ஏற்படணும். ஏசப்பா சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். இவனை ரட்சிப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன்னு ஆண்டவர் சொல்லணும். தாவீதை பார்த்து சொன்ன மாதிரி சொல்லணும், தாவீது என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மனிதன், என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். அருமையான ஒரு வசனம். திருத்துதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிப்போம். திருத்துதர் பணிகள் 13:22. பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சார்ந்து புகழ்ந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான வசனம் பாருங்க. தாவீதை குறித்து ஆண்டவருடைய சாட்சி, என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன், என் விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். நான் என்னென்ன விரும்புறேனோ அதை ஃபுல்லா என்ன பண்ணுவான், அவன் நிறைவேற்றுவான். சாத்தானின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருந்தால் ஆண்டவர் துக்கப்படுவார். என் விருப்பத்தை நிறைவேற்றாம அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், துக்கப்படுவார். அப்ப இயேசுவால் நமக்கு எப்படி பெருமை. பீயிங் எ கிறிஸ்டியன் இஸ் அ கிரேட் ஹானர். கிறிஸ்துவர்களா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்க வச்சு இயேசுவை அறியக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாத்திருக்காரு. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பழங்குடி இனத்துல யாருமே அறியாத கிறிஸ்துவை அறியாதவங்க வயிற்றுல நம்மளை பிறக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன் நம்மள ஆண்டவரை அறியக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறக்க வச்சு அவருடைய பிள்ளையா நம்மளை மாத்திருக்காரு. பீயிங் எ கிறிஸ்டியன், ஏசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். திருப்பாடல் 33:12 நாம் படிக்கிறோம், ஆண்டவரை தம்முடைய குல தெய்வமாக கொண்ட மக்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை தம்முடைய கடவுளாய் கொண்ட மக்கள் பேறு பெற்றவர்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக்சுவலா மகதல மரியாள் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள், அவனை சொல்லுங்க நான் அவரை போய் எடுக்கிறேன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த கல்லறைக்கு போன சமயத்துல பாத்தீங்கன்னா என் ஆண்டவரை எங்கே வச்சு, அதான் அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது. மகதல மரியாள் நம்ம கத்துக்கொண்ட இன்னொரு முக்கியமான பாடம்,
என் ஆண்டவர், ஆண்டவரே என் ஆயர், என் இயேசு. இதேதான் தோமா சொல்லுவார், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்வார். அந்த மாதிரி பொசசிவா நம்ம இருக்கணும் ஆண்டவர் மேல. எப்படி ஒரு கணவன் தன் மனைவி மேல பொசசிவா இருப்பாங்க, தன் மனைவி தனக்கு தான் சொந்தம். ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவன் தன்னுடைய கணவன் தனக்கு தான் சொந்தம், தன்னை விட வேற எந்த பெண்ணையும் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி இது என்னுடைய ஏசப்பா, மை ஜீசஸ், ஐ லவ் மை ஜீசஸ் அப்படின்னு பொசசிவா நம்ம என்ன பண்ணணும், இயேசு என்ன பண்ணணும், பற்றி கொள்ள வேண்டும். ஒரு ஊழியர் ஒரு திருமண விருந்துக்கு போயிருந்திருக்காரு ஆக்சுவலா. அப்ப இன்னொருத்தர் வந்து ஃபேமிலியா வந்திருக்காங்க, கணவன் மனைவி, ஒரு கை குழந்தை, ஒரு சின்ன குழந்தையோட வந்திருக்காங்க. இந்த ஊழியர் அந்த குழந்தையோட நல்லா பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா அந்த குழந்தை நல்லா பேசி நல்லா விளையாண்டு இருக்குது. நல்லா அட்டாச் ஆயிடுச்சு, நல்லா நெருங்கி பழகிடுச்சு கொஞ்ச நேரத்துல. அவர் பேசிட்டு விளையாட்டுக்கா சொல்றாரு, அந்த குழந்தையோட அப்பாவை பார்த்து, இந்த அப்பா என்னுடைய அப்பா, உன் அப்பா கிடையாதுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிள்ளையனுடைய முகம் அப்படியே மாறிடுச்சு. உடனே கோவப்பட ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, ஏன் அப்பான்னு என்ன பண்ணுது, அப்பாவை கட்டி பிடிச்சிக்குது. அப்பதான் ஆண்டவர் வந்து உணர்த்தினார் அந்த ஊழியருக்கு, பாத்தியா அந்த பிள்ளை பார்த்து எவ்வளவு பொசசிவா இருக்குது பாத்தியா, இது மாதிரி தான் என் மேல என்ன பண்ணணும், பற்று கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து உணர்த்தினார். என் ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சி நமக்குள்ளாக இருக்கணும். இன்னைக்கு ஏன் வேற்று தெய்வங்கள் நாடி போறாங்க, கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு ஏன் வேற்று தெய்வங்கள் நாடி போறாங்க, ஆண்டவர் மேல ஒரு வைராக்கிய வாஞ்சை இல்லை. ஏன் ஆண்டவர், ஏன் இயேசு அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் இல்லை அவங்கள்ட்ட. ஏன் கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இந்த மாதிரி ஜாதகம் பாக்குறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க, இந்த வைராக்கியம் இல்லாதனாலதான். அந்த வைராக்கியம் உள்ளவங்க ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு அற்பமான கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன பண்றாங்க, இந்துவா மாறிட்டாங்க, பேரெல்லாம் மாத்திட்டாங்க, சர்டிபிகேட்லாம் மாறிட்டு. காரணம் என்னன்னு கேட்டா, எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும், அதுக்காக பாருங்க. இதுதான் ஆண்டவரை மறுதலித்தல் அப்படிங்கிறது. ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா அற்பமான இந்த உலகப்பிரமான ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணாங்க, பேரை மாத்தி கடைசியில் இது சர்டிபிகேட்ல எல்லாத்தையும் மாத்தி, இதெல்லாம் ஆண்டருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள். அதுதான் ஆண்டு எச்சரிப்பாக சொல்வார், மக்கள் முன்னிலையில் என்னை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன், மக்கள் முன்னிலையில் யார் என்னை மறுதலிக்கிறார்களோ அவர்களை நானும் மறுதலிப்பேன் என்று பதிலுக்கு பதில் ஆண்டு சொல்கிறார். அந்த வசனத்தை படிப்போம். மத்தேயு 10:34. மத்தேயு 10. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன். 32 படிங்க சிஸ்டர். 10:32. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை சரியாக முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள கடவுள், இரக்கமுள்ள கடவுள் தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், என்னை யாராவது மறுதலித்தால் நானும் அவர்களை என்ன பண்ணுவேன், தந்தையின் முன்னிலை மறுதலிப்பேன். பதிலுக்கு பதில் ஆண்டு சொல்றார். இதே மாதிரி தான் ஏலி என்ற குருவிட்ட பார்த்து சொல்வார், என்னை மதிப்போரை நானும் மதிப்பேன். என்னை யாரு இகழ்ச்சிப்படுத்துறாங்களோ அவர்கள் இகழ்ச்சி அடைவார்கள் என்று 1 சாமுவேல் 2:30 நம்ம படிக்கிறோம். என் மீது அன்பு கூறுவோரை நானும் அன்பு கூறுகிறேன். அப்ப எல்லாமே பாருங்க, பதிலுக்கு பதில் தான். நம்ம என்ன, அவரவர் செயலுக்கு ஏற்ற கைமாறு. நாம் அவரை மதித்தால் அவர் நம்மளை மதிப்பார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நாம் அவரை நேசித்தால் அவர் நம்மை நேசிப்பார். இதுதான் திருப்பாடல் 91:15 படிக்கிறோம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் நான் அவர்களை விடுவிப்பேன். யார ஆண்டவர் விடுவிப்பார்? இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இயேசுவிட பணத்தையோ மொபைலையோ உறவுலையோ நேசிக்கலாம், அவங்களுக்கு அந்த இது டெய்லி மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் கிளைம் பண்ண முடியாது, அது சுதந்திரிக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? இயேசுவை நேசிப்போருக்கு சொந்தம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை நான் விடுவிப்பேன். அப்ப அந்த பொசிஷனஸ், அந்த மகதல மரியாதை பாருங்க, என் ஆண்டவரை எங்க வச்சீங்க? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இயேசு நம்ம என்ன பண்ணணும், இருக பற்றி கொள்ள வேண்டும். கடைசியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்வார், என்னை இருக பற்றி கொண்டிருக்காதே, நான் தந்தையிடம் போக வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, மகதல மரியாதை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை பற்றி கொண்டு பிடித்துக் கொள்வார்கள்.
ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவர் உனக்கு உதவி செய்வார். சீராக் 2:3 நம்ம படிக்கிறோம். ஆண்டரை நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்டியா பிடிச்சுக்கணும். அதான் ஒரு ஊழியர் சொல்லுவார், ஆண்டரை கெட்டியா பிடிச்சிங்க, அவர் உங்களை பார்த்துக்குவார். உங்க பிள்ளைகள் காரியம், தொழில் காரியம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆண்டரை என்ன பண்ணுங்க, அவரை மட்டும் விட்டு விலகிறாதீங்க, அவரை கெட்டியா பிடிச்சிக்கங்க. அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நீங்க எதிர்காலத்து குறித்த கவலை, பயம் எதுவுமே தேவையில்லை. இப்போ மகதல மரியாள்கிட்ட இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை சிக்கன பற்றி கொண்டார். ஆண்டரே சொல்றாரு, என்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகுது. யோவான் 20:17 நம்ம படிக்கிறோம், என்னை பற்றி கொண்டிருக்காதே, நான் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க? பற்றி பிடித்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? அவரை சார்ந்து இருக்க வேண்டும். கடைசியா ஒரு காரியம் மகதல மரியாள்கிட்ட கத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரின் திருப்பாதத்தை அவர் எப்போதும் தேடுபவராக இருந்தார். மகதல மரியாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, மார்த்தா பல வேலைகளில் பரபரப்பாகி என்ன பண்ணாங்க? சமையல் அறைக்கு போயிட்டாங்க. ஆனா மகதல மரியாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய திருப்பாதத்துல அமர்ந்து என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க. அவங்களோட வார்த்தையை கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பைபிள்ல எங்கெல்லாம் மகதல மரியாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுனுடைய பாதத்தை பற்றி கொண்டிருப்பவராகத்தான் இருந்தார். விபச்சாரத்துல பிடிபடும் போது பாருங்க, அங்கேயும் இயேசுனுடைய பாதத்துல தான் இருந்தாங்க. பரிசேயர் வீட்டுல விருந்துக்கு போனப்ப பாருங்க, அங்கேயும் இயேசுனுடைய பாதத்துல தான் கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்த சமயத்துல இயேசு சந்திக்க வரும்போது அங்கேயும் பாருங்க, மகதல மரியாள் இயேசுவின் காலடியில விழுந்து கிடப்பாங்க. நீங்க மாத்திரம் இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டானே என்று என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் காலடியில விழுந்து என்ன பண்ணுவாங்க? ஜெபிப்பாங்க. அதே மாதிரிதான் அவங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட பாருங்க, இயேசுவின் பாதத்துல தான் இருந்தாங்க. அப்ப நாமும் என்ன பண்ணோம்? இயேசுவின் பாதம் தான் நமக்கு என்ன பண்ணுது? சரணாகதி. கல்வாரி இன்றி கதி இல்லையே, ஏசப்பா இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. அப்ப அவருடைய பாதம் தான் நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு முக்கியம். அவருடைய பாதத்துல என்ன பண்ணணும்? தினமும் அமர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? அவரை நாட வேண்டும். இயேசுவின் திருப்பாதம் அது தாழ்ச்சிக்கு அடையாளம். தாழ்ச்சியோடு அவர் பாதத்துல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நெருங்கி என்ன பண்ணணும்? பழக வேண்டும். ஆக இன்றைய நாள்ல மகதல மரியாளுடைய அந்த மனமாற்றத்தை குறித்து நாம் தியானித்தோம். எப்படி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க இன்னைக்கு திருச்சபையில புனிதையா உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த படிப்படியா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றோம்? முன்னேற்றத்தை பார்க்கிறோம். இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அதுல ஆரம்பிச்சவங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? நன்றி உணர்வு உள்ளவரா என்ன பண்ணாங்க? இயேசுக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. இயேசுவை அனைத்திற்கு மேலாக நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவுக்கு ஊழிய செய்பவராக மாறிட்டார். இயேசுவின் பாதம் ஒன்றே எனக்கு போதும், இந்த உலகம் எனக்கு வேணான்னு என்ன பண்ணாங்க? வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என் ஆண்டவர் என்று பொசசிவ்னுக்கு வந்தாங்க. ஆண்டவர் இருக பிடித்து கொண்டார்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில கல்லறைக்கு ஓடுவாங்க. யோவான் 20:1 படிக்கிறோம், கருக்கல் வேலையில, அதாவது இருள் மறையறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? உடனே என்ன பண்றாங்க? அதிகாலையில கல்லறைக்கு ஓடுறாங்க. அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோர் கண்டடைவார்கள். அந்த சீடர்களுக்கு கூட பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தாகம் இல்லை. ஆனா மகதல மரியாளுக்கு பாருங்க, அவங்க வீட்டுல இருந்தாலும் அவங்க எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? கல்லறையில் இருக்குது. ஆண்டவருக்கு எங்க வச்சாங்களோ, எப்படி வச்சாங்க, என்ன பண்றாங்க? அதை பத்தியே திங்க் பண்ணிருக்காங்க. நைட்டு தூங்குனாங்களோ இல்லையோ தெரியல, காலையில எந்திரிச்சோட என்ன பண்றாங்க? நேரம் ஓடுறாங்க கல்லறைக்கு. சீடர்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, கல்லறைக்கு வெளியே என்ன பண்றாங்க? நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த தாகத்தை பார்க்கிறார் ஆண்டவர். கடைசியில பாருங்க என்ன ரிவார்டு கொடுக்குறாரு. உயிர்த்த இயேசுவை முதலாய் தரிசித்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகதல மரியாள். அவங்களுடைய சீடர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா யாருக்கு தான் கிடைச்சது? மகதல மரியாளுக்கு தான் கிடைச்சது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தாகம், அந்த அளவுக்கு ஏசப்பாவை நேசிச்சாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஓடுறாங்க, கல்லறைக்கு ஓடுறாங்க. சீடர்கள்லாம் வந்து கல்லறை பார்த்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கல்லறை விட்டு போகவே மாட்டாங்க, அங்கேயே நிக்கிறாங்க, அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? முதலாக யார் காட்சி கொடுத்தார்? மகதல மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். ஆக இன்றைய நாள்ல